நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமானது 2 பெண் குழந்தைகள் பிறந்து அவங்க ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தா அவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணாலும் பாத்தீங்கன்னா 2மே பெண் குழந்தைகளா இருக்கணும். 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வருடத்திற்குள்ள அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கணும். தாயினுடைய வயது 40 வயதுக்குள்ள இருக்கணும். தந்தையுடைய வயதுக்கு எந்த தடையும் இல்ல. சோ இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும், இருப்பிட சான்று வேணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணின சான்றிதழ் வேணும், ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சான்றிதழ் வேணும், அப்புறமா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாமே தேவை. இது எங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சி பகுதியில் இருக்கவங்க அந்தந்த மாநகராட்சி அலுவலகங்கள் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் இதை விண்ணப்பிக்கலாம். ஊரக பகுதிகள் வில்லேஜ் பகுதியில் இருக்கவங்க அந்தந்த யூனியன் அலுவலகங்கள், ஒன்றிய அலுவலகங்கள்லயோ இல்ல பிளாக் ஆபீஸ் சொல்லக்கூடிய அலுவலகங்களையோ விண்ணப்பிக்கலாம். இல்லன்னா இ சேவை மையத்துல கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது குழந்தை பிறந்து 3 வருடத்துக்குள்ள இது ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கணும். அதுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிருக்கணும். இப்போ உதாரணமா சிலவங்க முன்னாடி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாவே குழந்தை பிறந்திருக்காங்க. அப்ப அந்த டைம்ல குழந்தை பிறந்து ஒரு வருடத்துக்குள்ளே நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன், ஆனா இப்ப நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பா முடியாது. அப்ளை பண்றதுமே அந்த குழந்தை பிறந்து 3 வருடத்துக்குள்ள ஃபேமிலி பிளானிங்கா பண்ணிருக்கணும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம், அப்பதான் கிடைக்கும். 2 குழந்தைகளுக்குமே தலா 25,000 தமிழ்நாடு அரசு கொடுக்கு. அந்த குழந்தையோட 18 வயசுல நம்ம காசை எடுத்துக்கலாம். சோ இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களே தெரியப்படுத்துங்க. நன்றி.